கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பாருங்க, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான். நம்ம என்ன ஒரு வேண்டுதல் வேணுனாலும் தேவன் மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் தான் சொல்லணுமே தவிர இது ஒரு மனுஷர் மூலியமாக போய் சொல்லி அவர் வேண்டுதல் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாகவே சொல்லலாம். ஒரு மனுஷர்கிட்ட ஏன் போய் நீங்கள் உங்கள் கவலைகளையும் உங்கள் மன்றாட்டையும் போய் செலுத்துறீங்க? வேண்டாம். நீங்கள் டைரெக்டாக தேவன் ஆண்டவர்கிட்டே தெளிவாக சொல்லலாம். உங்கள் பிரச்சனையை சொல்லலாம், உங்களுடைய கவலைகளை சொல்லலாம், உங்கள் பண தேவைகளை சொல்லலாம், உங்கள் வியாதிகளை சொல்லலாம். ஏன்னா தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் அவர் ஒருவர் தான். நீங்கள் போயிட்டு ஒரு பாஸ்டர்கிட்ட போயிட்டு ஒரு உடன் தெரிஞ்சவங்கள்ட்ட போய் எனக்கு இந்த மாதிரி இது பிரச்சனை இருக்குது, இதுக்காக எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் டைரெக்டாக ஜெபம் பண்ணலாமே? ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்காக விடுதலை கொடுங்க, என் தேவைகள் இவ்வளோ இருக்குது, என் தேவையை சந்திங்கன்னு சொல்லி கேட்கலாமே. எதுக்கு நீங்கள் அடுத்த மனுஷன்கிட்ட போய் உங்களுடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் சொல்லிக்கிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு உங்களை ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே தவறுதல் நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், தேவன்கிட்ட மாத்திரம் நம்முடைய கவலைகளே சொல்லலாம். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் தான் நமக்கு மத்தியஸ்தர். நமக்கு என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் தான் தீர்க்க முடியும். மனுஷராலோ அல்ல நம்ம யார்கிட்டயா போய் சொல்ல போய் அவங்களால நம்முடைய சூழ்நிலையை மாற்ற முடியாது. சரிங்களா? அதான் வேதம் தெளிவாக சொல்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் ஒருவரே, ஒரே ஒரு தேவன் தான், ஒரே ஒரு ஆண்டவர் தான். அந்த பூமி அனைத்திற்கும் ஒரே ஒரு ஆண்டவர் தான். அவர் தான் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர். வேறு யாருமே இந்த பூமியில் கிடையாது. நம்மளுடைய கவலைகள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாச்சும் அவர்கிட்ட மாத்திரம்தான் சொல்லணும். நீங்கள் மனுஷன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா பின்னாடி என்ன சொல்லுவாங்க, இன்னொரு மனுஷன்கிட்ட போய் உங்களுக்கு குறை சொல்லலாம், குற்றம் சொல்லலாம். அங்கே பாருங்கள், நேற்று அவங்க இவ்வளோ பிரச்சனையோடு வந்தாங்க, நான் ஜெபம் பண்ணேன், அவங்களுக்கு சரியாயிடுச்சு, இன்றைக்கி என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்காக நான் பாரப்பட்டு ஜெபிச்சேன், சரியாயிடுச்சு, அவங்க இப்போ என்னை மதிக்க மாட்டேங்காங்க அப்படின்ட்டு புறம் கூறுவார்கள். ஆனால் தேவன் என்ன பண்ணுவார், நீங்கள் என்ன ஒரு காரியத்தை சொன்னாலும் அவர் உடனடியாய் பதில் தந்து உங்களை சுகப்படுத்தி பத்திரப்படுத்தி உங்கள் தேவைகளை சந்தித்து யாரிடமும் சொல்ல மாட்டார். என் பிள்ளை என்கிட்ட சொன்னிச்சு அப்படின்ட்டு உரிமையாக எல்லா காரியத்தையும் எடுத்துப்பார். சரிங்களா? அதனால் அவரை மாத்திரம் நம்புங்க. அவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். மனுஷன்கிட்ட எந்த ஒரு காரியத்தை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? நாசிகள் சுவாசமுள்ள